அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பெரியகுளம் ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி வழங்கும் தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 84, பேதைமை. குறள் எண் 833. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். ஒருவன் தகாத செயல்களை செய்ய வெட்கப்படாமல் இருப்பது, நன்மையான காரியங்களை நாடி செல்லாமல் இருப்பது, யாரிடமும் அன்பு காட்டாமல் கல் நெஞ்சமாக இருப்பது, நற்பண்புகளை காத்து பாதுகாக்காமல் போவது ஆகிய குணங்கள் அனைத்துமே அறிவிலியின் அடையாளங்களாகும். அறிவின்மையால் வந்த விளைவினை ஒரு சிறுகதை வாயிலாக காண்போமா? செல்வம் நிறைந்த ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தவன்தான் மாறன் என்பான். ஒருபோதும் பிறர் துன்பத்தை கண்டு வருந்தியதில்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தன் சுகம் மட்டுமே. பெரியவர்கள் சொன்ன அறிவுரைகளையும் ஒரு நாளும் அவன் கேட்டு நடந்ததில்லை. தவறு செய்துவிட்டு பிறர் சுட்டி காட்டும் போது கூட அவன் வெட்கப்பட்டதே இல்லை. இறுதியில் அவனுக்கு வாய்த்த தவறான பழக்கங்களாலும் எதையும் பேணி பாதுகாக்காத குணம் காரணமாகவும் அவனது ஒட்டுமொத்த சொத்தும் அழிந்தது. பண்பும் அன்பும் இல்லாத இடத்தில் அறிவும் செல்வமும் இருந்து பயனில்லை என்பதனை அவனது வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. ஆம் மாணவர்களே, அறிவில்லாத சமூகம் வளர்ச்சி அடையாது. அறியாமை, சண்டை, பகை, வறுமை போன்ற தீமைகளை தான் அது உருவாக்கும். குறள் உணர்த்தும் நீதி: அறிவில்லாதவனாய் இருத்தல் கூடாது, தகாத செயல்களை செய்யக்கூடாது, நற்காரியங்களை விரும்பி செய்தல் வேண்டும், அனைவரிடமும் அன்பு காட்ட வேண்டும், ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். இப்பண்புகள் இல்லாதவனை ஐயன் வள்ளுவர் அறிவிலி என்கிறார். ஆராயும் பண்பும் பிறரிடம் காட்டும் அன்பும் பேதமையை போக்கும் மருந்துகளாகும். அறிவே அழியாத செல்வம் என்பதனை உணர்ந்து செயல்படுங்கள். ஆம் மாணவ கண்மணிகளே, பேதமை தவிர்த்து அறிவுடன் செயல்பட்டால் சமூக மதிப்பும் உங்கள் மதிப்பும் உயரும். மீண்டும் நாளை சந்திப்போம் புதிய கருத்தோடு, புதிய குறள் அமுதோடு. நன்றி, வணக்கம்.